ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சிட்டா தங்களோட அடையாளமே இல்லாம இஸ்ரேல் அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துதான் இஸ்ரேல் விடாம ஈரான் மேல குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு குட்டி நாடு. ஒரு 2-3 அணுகுண்டு விழுந்தாலே போதும், மொத்த நாடும் காணாம போயிடும். அதனால அவங்க கொள்கையே எந்த ஒரு அரபு நாடும் அணு ஆயுதம் வச்சுக்க கூடாதுங்கிறது தான். ஏற்கனவே ஹாலோகாஸ்ட்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க, மறுபடியும் அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நேற்று வரைக்கும் நண்பர்களா இருந்த ஈரான் ஏன் இப்ப இஸ்ரேலை இவ்வளவு எதிரியா பார்க்கணும்? ஏன்னா இஸ்ரேல் ஒரு யூத நாடு. அதனால இஸ்ரேலை எந்த அளவுக்கு தாக்கணும்னா, அரபு பகுதியில இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் கட்டி மாதிரி அதை அறுவை சிகிச்சை பண்ணி முழுசா எடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு அங்க பகை இருக்கு. ஏன் இந்த தீராத கோபம்? ஏன்னா உங்க நாடே மதத்தோட அடிப்படையில தான் உருவாயிருக்கு. அப்போ அடுத்த மதத்தை நீங்க எதிர்த்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இஸ்லாத்துல ஷியா சுன்னி பிரிவினை இருக்கு. அரபு நாடுகள்ல அதிகமா சுன்னிகள் தான் இருக்கிறாங்க. ஈரான் தன்னை நிலைநிறுத்திக்கணும்னா சுன்னிகளை விட நாங்க தான் அதிக தீவிரவாத வெறி பிடிச்சவங்கன்னு காட்டிக்க வேண்டியிருக்கு. அந்த தீவிரவாத கொள்கையினால தான் ஈரான் ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் பணமும் ஆயுதமும் கொடுத்து உதவுது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ஹமாஸ் ஒரு சுன்னி அமைப்பு. ஒருவேளை இந்த 2 நாடுகளுமே முஸ்லிம் நாடுகளா இருந்தா இந்த சண்டை வருமா? இல்ல ரெண்டுமே யூத நாடுகளா இருந்தா இந்த மோதல் வருமா? ஆனா மதங்கள் தரிகட்டு போகும்போது அது மனுஷங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிற உண்மையை நாம பார்க்க மறுக்கிறோம்.